மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நேற்று அந்த கல்வி நிதி, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி நிதி, அதில் என்னென்னா நம்ம வந்து 6 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஒன்றிய அரசு வெளியிட்ட பட்டியலை பார்த்தோம்னா 6 லட்சம் இதெல்லாம் போட்டிருப்பதில் வந்து மேலே லட்சங்களில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது 6 லட்சத்து லட்சம் 6000 கோடி 4000 கோடி அப்படிங்கிற மாதிரியானதாக கிடைக்கிறது. நாம் அதை தவறுதலாக வாசித்து விட்டோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கத்துக்கு 0 தான். அது லட்சத்தில் பார்த்தாலும் சரி, 100ல் பார்த்தாலும் சரி, 1000லையும் பார்த்தாலும் சரி, அதுதான் சேர வேண்டிய ஒரு செய்தி. மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறது என்பதை தாண்டி இந்த 3 மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படவே இல்லை என்பதுதான் ஒன்றிய அரசுடைய பாரபட்சமாக இருக்கிறது அப்படின்னு. இருந்தாலும் அந்த புள்ளிவிவரத்தை நாம் தவறாக சொன்னதை சுட்டிக்காட்டிய நம்முடைய பார்வையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு ஷோக்கில் போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதேவ் வாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து தொடர்ச்சியாக பேட்டிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நேஷனல் மீடியாவில் நானும் பேட்டி கொடுப்பேன், ஹிந்துலலாம் பேட்டி கொடுப்பேன், அமித்ஷா மட்டும் பேட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு காட்டுறதுக்காக இன்னும் ஹிந்துலேருந்து ஆரம்பித்து தந்தி டிவி வரைக்குமே பேட்டிகள் கொடுத்துட்ருக்காரு. அப்படி என்ன பேட்டிகள் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காலம் பதில் சொல்லும், இதற்கான கேள்வியைக்கான பதிலை பின்னால் சொல்லுகிறேன், இப்படியே தான் சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு கான்கிரீட்டாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத சொல்லலை. அவர் சொன்ன ஒரே ஒரு கான்கிரீட்டான நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சியில் நாங்கள் பாஜகவுக்கு பங்கு தர மாட்டோம், எங்களுடைய ஆட்சி தான் என்பதை தான் அவர் வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதையும் வந்து நேரடியாக பாஜகவுக்கு சொல்லாமல் ஸ்டாலினுக்கு சொல்வதை போல சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எதிர்ப்புகள் வரவுமே இப்போவே கண்ண கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அமித்ஷாவுக்கு சொல்லலைங்க, ஸ்டாலின் தாங்க, ஸ்டாலின் தான் ஆட்சியில் பங்கு கேட்கிறாரு, திமுகவும் அதிமுக கூட்டணி சேர்ந்து தான் அமைச்சரவை அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதற்கு பிறகு வந்து விஜய் மற்றும் சீமான் அவர்கள் குறித்த கேள்விகளுக்கு அவர்களே வந்து அதெல்லாம் நாங்கள் வரவே மாட்டோம். சீமான் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அதுக்கான பதில் அப்புறமேல் சொல்கிறேங்க அப்படின்னுக்காரு. கிட்டத்தட்ட 150 தொகுதி வேட்பாளரே அறிவிச்சிட்டாரு. இருந்தாலும் சொல்லியிருக்காரு, தாவேக்கா நாங்கள் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டு வர்றதுனா வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து காலம் பதில் சொல்லும், காலத்துக்காக காத்திருக்கிறோம், காலம் கனியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காலகாலமாக சொல்லப்படக்கூடிய பதில்களை அவர் சொல்லியிருக்கிறான்னு பார்க்குறோம். இந்த பக்கம் இவர் டிடிவி தினகரன் அவர் ஏறி அடிச்சிருக்காரு. இன்னும் எடப்பாடி பழனிசாமி சொல்லதுனாங்க, நாங்கள் வெற்றி பெற்றுட்டா வந்து கூட்டணி ஆட்சி தாங்க, கூட்டணி கூட எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரோட பதவி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து இலைக்கும் பாயாசம் கேட்கணுங்கிற மாதிரி அந்த பக்கம் அமித்ஷா வந்து பாஜகவுக்கு தான் அமைச்சர் பதவி சொன்னா, டிடிவி தினகரன் எங்களுக்கு தான் அமைச்சர் பதவி இருக்காரு. இப்போ ஜி.கே. வாசல்ல இருந்து ஏசி சண்முகத்துல வந்து பச்சிமுத்து என்கிற பாரிவேந்தர் வரைக்கும் அத்தனை பேர் அமைச்சர் பதவியோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல அந்த கூட்டணி ஜெயிக்கணுமே. ஆமாம், ஒட்டுமொத்தமாகவே வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறது தான், கூட்டணியை வந்து பலவீனப்படுத்துகிற வேலையை எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லாருமே முன்னுக்கு பின் முரணாக பேசி, இது வந்து மக்களே வந்து இந்த பேச்சுக்களை வந்து ரசிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆட்சி அமைப்போம், மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ரூட்ல இருந்து மாறி 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 பேசி அவங்கள தாக்குறது, கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பம், கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம் அப்படின்ட்டு மேலும் மேலும் அவங்களும் குழம்பி அவங்க மக்களையும் குழப்புற வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி தினம் தினம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் அந்த பேட்டியில் வந்து தந்தி டிவி பேட்டியில் வந்து பொய்யா பேசுகிறாரு. அவர் நெறியாளரே சிரிக்கிறாரு பார்த்துட்டு. இவர் வந்து வெளிப்படையாக மக்கள் மத்தியில் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பேரை சொல்லியே அழைப்பு விடுத்தாரு. அப்புறம் அவங்க நிராகரிச்சாங்க அப்படின்னோடனே ஒருமையிலெல்லாம் திட்டினாரு, திருமாவளம்லாம் திட்டிக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் மறுபடியும் திட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படின்ட்டு குழப்பற வேலையை தாண்டி பொய் பேசுகிற வேலையும் பழனிசாமி ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய பிரச்சாரத்தில் நான் 2 விஷயங்கள் கவனித்தேன். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, கோயில் நிலத்தில் ஏழைகளுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கார். இவர் தான் போன வாரம் கோயில் நிலத்தில் இருக்கக்கூடிய கோயிலுடைய பணத்தை எடுத்து எப்படி கல்லூரிகள் கட்டலாம் அப்படின்னாரு. அப்புறம் கோயிலுடைய பணத்தில் கல்லூரிகள் கட்டக்கூடாதுன்னா கோயில் நிலத்தில் ஏழைகளுக்கு பட்டா கொடுக்குறாரு, அதுவும் வந்து கடவுளுக்கு சொந்தமானது தானே. ஆக மொத்தம் என்னன்னா வந்து கடவுளுக்கு சொந்தமானதுங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது வந்து அரசு சார்ந்தது. அந்த காலகட்டத்தில் அரசர்கள் கட்டிய கோயில் அது வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் தான் கட்டப்பட்டது. மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில், அதில் வந்து பக்தர்கள் தங்களுடைய நிதியை தருகிறார்கள். அவர்கள் ஏன் கல்லூரி கட்டக்கூடாது அல்லது வந்து அன்னசத்திரங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் வந்து அங்கே காலங்காலமாக வசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு இலவச பட்டா கொடுப்பது என்பது வரவேற்கத்தக்கதான். இப்பயே இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதுக்கும் அதுக்கு வந்து முரண்பாடாக நிறுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்கிறது. இன்னொரு ஒரு விஷயமே அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்க திட்டத்தோட மணமகளுக்கு பட்டுப்புடவை தருவேன் அப்படின்னு இருக்காரு. இப்போ மணமகனுக்கு பட்டு வேட்டி தர மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இதில் என்ன ஒரு மிக முக்கியமாக நுட்பமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து தாலிக்கு தங்கம் திட்டம், இவங்க பெண்களுக்கு மணமகளுக்கு பட்டுப்புடவை தரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த திட்டத்தை வந்து திமுகவும் அதிமுகவும் எப்படி அணுகி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு ரீதியான விஷயம் புரியும்.
மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம், இதுதான் வந்து கலைஞர் முதல்ல அந்த திட்டத்துக்கு வைத்த ஒரு பெயர். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேரை திருமண நிதியுதவி திட்டத்துக்கு வைக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சி. ஏன்னா வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி முறைகளை ஒழிப்பதற்காக அவர் பாடுபட்டவர். இது இப்போ பெரியார்லேருந்தே இதை வந்து ஆரம்பிக்கணும். பெரியார் நேத்து சுந்தர வடிவில் நமக்கு தெரியும். காமராஜர் காலகட்டத்தில் அவர் தான் வந்து மிகப்பெரிய கல்வி ஆலோசகராக இருந்து சத்துணவு திட்டத்தில் வந்து பலவற்றை நிறைவேற்றியவர். அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு பெரியாரிஸ்ட். அவர் வந்து காந்தம்மாள் அப்படிங்கிற வந்து தேவதாசி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு திருமணம் நடக்க போகிறப்ப பெரியார் தான் பெண் வீட்டார் சார்பாக நேத்து சந்திரவடிகள்கிட்ட பேசுறாரு. அப்போ வந்து ஒரே ஒரு கண்டிஷனுங்கிறாரு. என்ன அப்படிங்குமே, இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக தாலி கட்டணுங்கிறார். நேத்து சுந்தரவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சார். ஏங்க நீங்கள் தான் தாலியே கட்டக்கூடாது, அது வந்து ஆணாதிக்க சின்னம், பெண்களை அடிமைப்படுத்துவதுங்கிறீங்க, நான் அப்பெல்லாம் கட்ட மாட்டேங்க, நான் நீங்கள் பெரியாரிசத்தை கடைப்பிடிக்கிறீங்களோ நான் கடுமையாக கடைப்பிடிப்பேன்னு பெரியார்ட்டே அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பெரியார் சொல்லுகிறார், இந்த சமூகம் என்பது தாலி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம், திருமணம் என்பது மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் தேவதாசி சமூகம். அதனால் அந்த மணமகள் தாலி கட்டுவதை தன்னுடைய உரிமையாக நினைக்கிறார் அப்படிங்கிறாங்க. எங்கே வந்து ஒரு உரிமை மறுக்கப்படுகிறதோ அந்த உரிமைக்காக நிற்பது, சும்மா வரட்டுவாதமாக வந்து ஆணாதிக்க எதிர்ப்போ நாத்திகமாக பேசுறது கிடையாது. எங்கே வந்து உரிமை மறுக்கப்படுகிறதோ அந்த உரிமைக்காக நிற்பதுங்கிற அடிப்படையில் அந்த தாலியை மறுத்த பெரியாரே அங்கே தாலிக்காக வாதாடினார். அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். கலைஞர் என்ன பண்ணார்னா, திருமணம் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் அந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அந்த திருமணம் மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரை ஒரு திருமண நிதியுதவி திட்டத்துக்கு பெயராக வைத்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம்னு. இன்னொன்று அதில் வந்து கல்வி தகுதியை மிக முக்கியமாக வைத்தார். 8வது வகுப்பு படித்த பெண்களுக்கு தான் திருமண நிதியுதவி, அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு படிக்கிறது, அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு படிக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் வரப்போகிறப்ப அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதிகரிச்சுட்டே போனார். பெண்களுக்கு திருமண நிதியுதவி தருவது அப்படிங்கிறது நோக்கம்னாலும் கூட அதை விட முதன்மை நோக்கம் அவங்களை வந்து படிக்க வைக்கணுங்கிறது. குறைந்தபட்சம் இந்த திருமண நிதியுதவிக்காக 8வது வரைக்கும் படிக்க வச்சுறாங்க, அதுக்கப்புறம் 10வது வரைக்கும் படிக்க வச்சுருவாங்க அப்படிங்கிறத அதிகப்படுத்திட்டே போனார் கலைஞர். ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலகட்டத்தில் இதே திருமண நிதியுதவி திட்டம் தொடர்ச்சியாக நடைமுறை இருந்தாலும் கூட அவர் மூவலூர் ராமாமிர்தம் ஐயா திருமண நிதியுதவி திட்டம் சொல்ல மாட்டாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நிதியுதவி தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்து பெண்களும் பயன்பெறுவார்கள், இஸ்லாமிய பெண்களும் பயன்பெறுவார்கள், கிறிஸ்தவ பெண்களும் பயன்பெறுவார்கள். ஆனால் அவங்க சொன்னது தாலிக்கு தங்கம், தாலிக்கு தங்கம் தான். தாலிங்கிறது இந்து பெண்களுக்கான ஒரு அடையாளம். இந்து சமூகத்திலேயே தாலி கட்டாத சாதிகளுமே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலை கலைஞரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பண்பாட்டு ரீதியாக எடுத்த அடையாளத்தை திருப்பி ஒரு இந்து பண்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் ஜெயலலிதா நிப்பாட்டினாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னன்னா, அது வந்து பட்டப்புடவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக பார்க்கிறாரு தவிர இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான ஒரு சமூக பொருளாதார பண்பாட்டு புரட்சி இருக்கு இல்லையா, அது கடைசி வரைக்கும் அதிமுககாரங்களுக்கு புரியவே இல்லை. அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள், அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா கடந்த 60 ஆண்டுகளாக திமுக அதிமுக மாற்றி மாறி ஆண்டு தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இப்போது கூட தனிநபர் வருமானத்தில் இந்திய அளவில் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. இதில் வந்து திமுக அதிமுக 2 பேருக்குமே பங்கு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி ஒரு சமூக நோக்கத்தோடு, அரசியல் நோக்கத்தோடு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதில் இருந்து தான் எடப்பாடி பழனிசாமி வந்து கோயில் இப்போ நிதி எடுத்து ஏன் கல்லூரி கட்டுறீங்கிற கேள்வியே வருகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தாலிக்கு தங்கம் திட்டமே முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் இருந்தார். அதில் கடைசி 3 ஆண்டுகள் அந்த திட்டம் வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. தங்கமே கொள்முதல் செய்யல, அப்ளை செஞ்சவங்களுக்கும் அந்த தங்கம் கொடுக்கப்படலை. அதுலேயுமே கொள்முதல் செஞ்சதுலேயுமே வந்து பல முறைகேடுகள், ஊழல்லாம் நடந்துச்சுன்னு குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துச்சு. இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதோட சேர்ந்து பட்டுப்புடவை தருவேங்கிறாரு. அதை வந்து இந்த பட்டு நெசவாளர்களோட ஒரு சந்திப்பில் சொல்லியிருக்காரு. அவங்கள்ட்ட சொல்கிறாரு, 2026 மட்டும் ஓட்டு போட்டு என்ன ஆட்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா பட்டுக்கான ஜிஎஸ்டி வரியை நான் வந்து ஒன்றிய அரசிட்ட பேசி அதை ரத்து பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. அதுவே முதல்ல ஒரு காமெடி தான். இவர் சொல்லி நிர்மலா சீதாராமன்லாம் கேட்டு கட் பண்ணுறாங்கன்ட்டு, பட் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி தராருன்னா அதை இப்பயே செய்யலாம். ஏன் தேர்தல் வரைக்கும் காத்திருக்கணும், தேர்தலை ஓட்டு போடுவீங்க அப்படின்ட்டு இப்பயே அப்படின்ட்டு செய்யலாம். பட் இப்படிதான் அவர் பயணம் முழுக்க அவருக்கே ரிவீட் ஆகிட்டே இருக்கு. இப்போ அவர் பயணங்களில் அரசியல் ரீதியாக பேசக்கூடிய கருத்துக்கள், மாறுபாடுகள், விமர்சனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி சரியாதாங்க பேசுகிறான்னு ஒருத்தர் நினைக்கலாம், தவறாக பேசுகிறான்னு ஒன்று நினைக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவர் பேசக்கூடிய துணி, இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து அவன் இவன் என்றெல்லாம் ஏகவசனத்தில் அவர் பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு மரியாதைக்குரியான செயலாக கண்டிப்பாக இது இல்லை. கண்டிப்பாக அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கும் அது தகுதியானது கிடையாது. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதை வந்து சுய விமர்சனம் செய்து அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கோயில் நிலங்கள் என்று சொல்லவே மதுரை ஆதீனம் விசாரணைக்கு ஒத்துழைக்கவே இல்லை என்று சொல்லி காவல்துறை அவருடைய முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்யுங்கள்
அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். என்னடா இது சிவபக்தருக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஆக மொத்தம் மதுரை ஆதீனம் வழக்கில் முதல்ல இருந்தே வந்து குளறுபடியை மதுரை ஆதீனம் தொடர்ச்சியாக செய்வதை பார்க்கிறோம். காரில் வேகமாக போயிருக்காரு, ஒரு கார் வந்து மோதுவதை போல வந்திருக்கிறது, இவங்க கார் தான் மோதுவதை போலவே போயிருக்கிறது. இது ஒரு சாதாரண ஒரு சம்பவம். இதை வந்து தேவையில்லாமல் அது வந்து ஒரு மத பிரச்சனை, மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய நோக்கத்தில் வேகமாக ஒரு கார் வந்து என்னை வந்து கொலை முயற்சி செய்ய வந்தது, உள்ளே இருந்தவங்க தாடி வைத்திருந்தார்கள், குல்லா வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் பொருளையை கிளப்பியது முதல் குற்றம். அதுக்கப்புறம் சிசிடிவி மூலமாக அம்பலமானது அடுத்த குற்றம். அதுக்கு பிறகு என்னன்னா வந்து நாங்கள் வந்து நீதிமன்ற விசாரணைக்கெல்லாம் வரமாட்டோம், காவல்துறையோட விசாரணைக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் போயிட்டு கடைசியில் வந்து எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மடாதிபதி, ஒரு மதத்தலைவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு லோக்கல் அரசியல்வாதி மாதிரியான ஒரு இந்த தெலுங்கு சினிமாலெலாம் காட்டக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லைனா காட்டுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு இறங்கி மதுரை ஆதீனம் அந்த மடத்தினுடைய பாரம்பரியத்துடைய சீரழித்து விட்டார். ஏற்கனவே இருந்த மதுரை ஆதீனமே அது வந்து பிரேமானந்தா இவர் நித்யானந்தம் எப்போ வந்து அடுத்த மடாதிபதி, அடுத்த இளைய ஆதீனம்னு அறிவித்து அதுக்கப்புறம் என்னென்ன கூத்துகளும் நடத்தி அவர் வந்து ஒரு பக்கம் கேலி கூத்தாக மாற்றுறார். இருந்தாலும் கூட கொஞ்சம் அதுக்கான ஒரு மானம் மரியாதையெல்லாம் இருந்தது. அவர் வந்து ஈழத்தமிழருடைய ஆதரவாளராக இருந்தவர், மதச்சார்பின்மையை பேணக்கூடியவராக அந்த மதுரை ஆதீனம் இருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் வந்து நாகூரிபாவுடைய அந்த இறைவனம் கையேந்துகள் பாடலெல்லாம் பாடுவார், குரானை வந்து ஆழமாக வாசிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் வந்து கடைசி காலத்தில் பல கோமாளித்தனங்கள் செய்தாலுமே கூட மதுரை ஆதீனத்தில் இந்த மாதிரியான சில நல்ல பண்புகள் இருந்தது. ஆனால் இவர்கிட்ட வந்து அப்படி சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சங்கியாகவும் அந்த ஆதீனத்தினுடைய பதவிக்கு வந்து அந்த பக்தர்கள் வந்து அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே, அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட பாத்திரம் இல்லாதவராகவும் தான் இந்த மதுரை ஆதீனம் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவர் இப்போ வந்து கோர்ட் வந்து முன்ஜாமீன் ரத்து செஞ்சு உள்ளதுக்குப்பட்ட அதை விட ஒரு அசிங்கம் அந்த ஆதீனத்துக்கு இருக்க போகிறதா. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தயாராகத்தான் இருக்கிறார். ஒரு பக்கம் ஜெகதீப் தன்கர் அவர் ராஜினாமா செய்து விட்டார், அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லாம் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, பீகாருடைய முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமாரை துணை ஜனாதிபதி ஆக்கிவிட்டு அந்த இடத்துல பாஜக ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிற தந்திரத்தை கையாளப் போகிறார்கள். ராஷ்டிரிய ஜனதா தலைமை இதை வந்து கடுமையாக கண்டித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஜெகதீப் தன்கர் அவரே வந்து ஒரு ஹார்ட்கோர் சங்கியாகத்தான் இருந்தவர். அவர் எது வந்தாலும் சகிச்சு கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தார். அவராலேயே சகிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருப்பதால் தான் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறார். ஆனால் இந்த ஜெகதீப் தன்கர் எழுப்பிய கேள்வி நேற்று வந்து வழக்கில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்வி, குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பதற்கு முன்பு தொடர்ச்சியாக வந்து நீதிமன்றம் நாடாளுமன்றத்துடைய நடவடிக்கைகள் வந்து தலையிடக்கூடாது என்று தொடர்ச்சியாக பேசுவார் ஜெகதீப் தன்கர். ஏதோ நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வந்து பாதுகாப்பது அவங்களுடைய நோக்கம் கிடையாது, எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு குடைச்சல் கொடுப்பது, அதை ஆளுநர்கள் வைத்து பயன்படுத்துவது அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு தந்திரமாக பாஜக செய்து கொண்டிருந்தது. அதுக்கு உச்சநீதிமன்றத்திற்கு ஆப்பு வைத்ததுங்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக அவர் பேசிக் கொண்டு வந்தார். குடியரசுத் தலைவருடைய கேள்விகள் நேற்று வந்து வந்தது. அதில் வந்து தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் போய் வில்சன்ல இருந்து ஆரம்பித்து வழக்கறிஞர்கள் வாதிடுகிற பொழுது இது வந்து தமிழ்நாட்டு நலனை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் தலைமை நீதிபதி மதிப்புக்குரிய PR கவையான சொல்லிருக்காங்க, இது வெறுமனே தமிழ்நாட்டு நலன் மட்டுமே தொடர்புடையது கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களுடைய நலன்களும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால இதை வந்து நாம் வந்து எல்லா மாநிலங்களுமே இதுக்கு வந்து பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி இதற்கு பதிலளிக்க வேண்டும். பதிலளித்ததற்கு பிறகு இதற்கான விசாரணை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய அளவில் இந்த வழக்கினுடைய விசாரணை போகும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். நம்ம இந்த அடுத்த துணை ஜனாதிபதிக்கு நிதிஷ்குமார் பேர் அடிபட்டது மாதிரியே நிதிஷ்குமாரோட சேர்ந்து சசி தரூர் பேரும் 2-3 நாட்களாக சொல்லிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் வந்து புரளி அப்படிங்கிற தாண்டி அவர் மூத்த கட்சி உறுப்பினர்களே வந்து நடந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அங்கேயே அந்த பீகார் தேர்தல் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்க வந்து தேஜஸ்வி யாதவ் தான் அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் அந்த வாக்காளர் பட்டியலை திருத்த வேலைகள்லாம் வந்து ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலமாக செய்யுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அதனால் அவருக்கு துணை ஜனாதிபதி ஆக்கிட்டா 2 வாங்கா தான் தோத்தா கூட அந்த பீகார் நிதிஷ்குமார் கட்சியை அங்கே அழிச்சு ஒடிச்சிட்டு பாஜக அங்கே தன்னிச்சையாக கால் ஊன்றதுக்கான வேலையை இங்கே அதிமுக செய்கிற வேலையை அங்கே நிதிஷ்குமார் கட்சிக்கும் செய்யும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அப்புறம் சசி தரூர் அவர் கடந்த சில மாதங்களாகவே வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக மோடிக்கு ஆதரவாக ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாரு. பல எம்பிக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போய் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி பேசிட்டு வாங்க அப்படின்னும் போது எல்லாரும் அளவாக பேச சசி தரூர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட்டரில்
மோடியை வந்து புகழ்ற வேலையெல்லாம் நடந்துச்சு. கேரளா காங்கிரஸ்லையுமே வந்து கேரளா காங்கிரஸ் பொதுச் செயலாளருக்கும் சசி தரூருக்கும் பயங்கர பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு. நேத்து நாடாளுமன்றம் கூடணும் போது கூட அவர் பாஜக எம்பிக்களோட சேர்ந்து இருக்கிற புகைப்படங்கள்லாம் வரிசையா வருது. அதனால அவர் பேரையும் பயன்படுத்தப்படுது. பட் ஆனால் சசி தரூருக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவியெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் நிதிஷ்குமாருக்கு வாய்ப்புகள் இருக்க. அதாவது ஒரு படத்தில் செந்தில் லெக்தா தான் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் எங்கே போய் கால் வச்சாலும் அது நாசமாக போயிருக்கிற மாதிரி பாஜக எந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு ஸ்டேட்டில் நடந்தாலும் அந்த கட்சி நாசமாக போய்விடும் என்பதுதான் வரலாறு. தேசியவாத காங்கிரஸில் இருந்து சிவசேனாவில் இருந்து தொடர்ச்சியாக பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் வரைக்குமே அதனுடைய நிலைமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பீகாரில் வந்து இவருடைய நிதிஷ்குமாருடைய கட்சியை வந்து முழுங்குவதற்கு தயாராக இருக்கிறது. அடுத்த இறை அதிமுக அது வந்து ஏற்கனவே தலையை உள்ளே கொடுத்து நிற்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மதுரை நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் போட்டிருக்காங்க. அந்த கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒருமையை பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு கொடிக்கம்பங்களை அகற்ற சொல்லக்கூடிய நீதிபதிகள் நாளைக்கு தலைவருடைய சிலைகளையும் அகற்ற சொல்வார்கள் அப்படின்னு பேசியிருந்தோம். அதே மாதிரியே நடந்திருக்கிறது. நேற்று நீதிபதி கேட்கிறார், பொது இடங்கள் இருக்கக்கூடிய சிலைகளுமே மக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு, அதையும் அகற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். இதெல்லாம் உண்மையிலேயே வந்து வரலாற்றுக்கு அளிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அவமானங்கள் தான் சொல்லப்பட வேண்டும். ஒரு கட்சியினுடைய கொடிக்கம்பங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரியான தலைவர்களுடைய சிலைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய ஒன்று. இப்போ செங்கொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செங்கொடிக்கென்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று பத்திரம் இருக்கிறது. கீழத்தஞ்சை மாவட்டங்களில் போனீங்கன்னா விவசாய கூலி தொழிலாளர்கள் விலங்கினும் கீழாக நடத்தப்பட்டிருந்தார்கள். அப்போ அவங்களுடைய உரிமைகளுக்காக பி. சீனிவாசராவில் இருந்து போராடினார்கள். அப்போ அந்த இடத்துல செங்கொடியை ஏற்றுவது என்பதை பண்ணையார்களை அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதனால தான் அவங்க வந்து நெல் உற்பத்தியாளர் சங்கம் சொல்லி பண்ணையார்களும் சேர்ந்து ஒரு சங்கத்தை கட்டி அவங்க ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கொடி வச்சிருந்தாங்க. அந்த கொடியை தான் ஏத்தன்னு சொல்லி எல்லாம் வந்து அதை வந்து ஏற்ற மாட்டோங்கிறதுல நடந்த மோதல தான் 44 பேர் எரித்துக் கொல்லப்பட்டார்கள். இப்போ செங்கொடிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. திராவிட கழகத்தோட கொடி எடுத்துட்டீங்கன்னா நீதி கட்சிக்கு ஒரு கொடி இருந்தது, தராசு கொடி இருந்தது. அதுக்கப்புறம் அது தீக்காவை மாறினது பிறகு அந்த கொடியே இருந்தது. அப்போ மிராண்டா கஜேந்திரன் அப்படிங்கிற பெண் தான் முதலாக குரல் எழுப்புகிறார்கள். இந்த கொடியில் வந்து எந்த விதமான வரலாற்று முக்கியத்துவமுமே இல்லை, வெறுமனே தராசு தான் இருக்கிறது. ஒரு வீரியமிக்க கொடி வேணும் அப்படிங்கிறப்ப தான் திராவிட கழகத்துடைய கொடிங்கிறது உருவாகிறது. அதே மாதிரி திமுகவுடைய கொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுகவுடைய கொடியை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கொடி கம்பங்களை வந்து கொடியேற்றும் விழா நிகழ்ச்சிகளை நடத்துவதை ஒரு அரசியல் நிகழ்ச்சியாகவே நடத்த ஆரம்பித்தாங்க. அது வந்து அண்ணா காலகட்டத்தில் மட்டும் இல்லை, இப்போ கலைஞர் காலகட்டத்திலையும் பிறகும் பார்த்தீங்கன்னா அன்பகம்ங்கிற ஒரு இடத்த வந்து உருவாக்கி வச்சுட்டு யார் அதிகமாக நிதி தருவார்களோ அவர்களுக்குத்தான் வந்து அந்த அணிக்குத்தான் வந்து அந்த அன்பகம் சொந்தம் அப்படின்னு சொன்ன பிறகு அன்னைக்கு வந்து இளைஞரணி செயலாளர் இருந்த ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க குடியேற்று விழா நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் நிதி திரட்டி தான் இந்த அன்பகத்தை வந்து அவர் வந்து சொந்தமாக்குறார் இளைஞரணிக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சியுடைய கொடி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுடைய கொடிகளுக்கு பின்னாலுமே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கொடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதிக்க சாதிகள் இருக்கிற இடத்துல வந்து அந்த கொடியை வந்து ஏற்றுவதுங்கிறது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இப்படித்தான் வந்து எல்லா கட்சிகளுடைய கொடிகளுக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதிமுகவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கொடியை வரைஞ்சு கொடுத்தார் பாண்டுங்கிற நகைச்சுவை நடிகர். அவர் தான் வந்து எம்ஜிஆருக்கு வரைந்து கொடுத்தார். அப்படி வந்து எல்லா கட்சிகளுடைய கொடிகளுக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிற பொழுது அதை வந்து ஒரு வரலாற்றை வந்து நினைவு கூறுவதுதான் கொடி கம்பங்கள்ங்கிறது. அது உண்மையிலே நடு ரோட்டில் இருக்குதுன்னா அது வந்து டிஸ்டர்பன்ஸ் சொல்லலாம். அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கிறப்ப அதில் என்ன பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது? இன்றைக்கி அப்போ அதுக்கப்புறம் அம்பேத்கர் சிலை, பெரியார் சிலை, அண்ணா சிலை எல்லாவற்றையுமே வந்து அகற்றக்கூடிய ஒரு நிலை வரும். கண்டிப்பாக கட்சிகளை வந்து விடக்கூடாது. இப்போ வந்து மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது இருக்கக்கூடிய நிலைமை ஸ்டே கொடுத்துருக்குறாங்க கொடி கம்பங்களை அகற்றுவதற்கு. அதனால் தீர விசாரித்து தான் இது வந்து முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து கொடிக்கம்பங்களை காப்பாற்றக்கூடிய வகையில் தான் தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தி சொல்லுவோம். மகாராஷ்டிராவில் ஒரு மந்திரி, அவர் பேர் மாணிக்ராஜ் கோகடே, அவர் சட்டசபையில் உட்காந்து என்ன பண்ணிருக்காரு, ஆன்லைன் ரம்மி விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதவி விலக சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, இப்போ ஆன்லைன் ரம்மினா என்னன்னே தெரியாதுயா, அதுக்கு ஒரு ஓடிபிலாம் வருமா, அதுனா என்னன்னே தெரியாது, வேணா ஃபோனை செக் பண்ணிக்கிங்க. விளம்பரம் வந்துச்சுங்க, அந்த விளம்பரத்தை நான் வந்து டெலீட் பண்ணேன். நான் அந்த மேலே வந்து அந்த பெருக்கல் குறியை வந்து நான் இது பண்ணேன், அதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் ஆன்லைன் ரம்மி விளையாண்டதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காரு. எது உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை. அதாவது வந்து அது ஒரு பாஜக அமைச்சரவை தான், பாஜகவுடைய கூட்டணி அமைச்சரவை தான். அது வீடியோவே இருக்கு. அது வந்து எதிர்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் வீடியோவாக எடுத்திருக்காரு. அவர் வந்து அது ஆடில் வந்த மாதிரிலாம் தெரியல. அவர் இந்த டீட்டெயிலாக கார்டெல்லாம் கிளிக் பண்ணி கார்டெல்லாம் பார்க்குறாரு. அதனால வழக்கமான பொய் தான் சொல்கிறாருன்ட்டு நடப்பதே அரசியல் சுதாட்டம் தானே. அதனால் நம்ம ஆன்லைன் நம்ம விளையாண்டா. நான் கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடி வந்து விட்டு படமே பார்த்துருக்காங்க கர்நாடகா பிஜேபி எம்எல்ஏக்கள். அப்படிங்கிறனால அந்த ஒரு வரலாற்று பாரம்பரிய மரபு அவர்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் அவருமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.